ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட் இது ரெண்டுத்தையும் நினைச்சு எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், இது தப்புன்னு சொல்ல முடியாது, பட் இது நம்மளே செல்ஃப் சாப்பாடேஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். செல்ஃப் சாப்பாடேஜ் இன் த சென்ஸ் என்ன நானே கேவலமா ட்ரீட் பண்றது. இந்த ஃபியூச்சருங்கிறத பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்போம், அதுல பெருசா ரிசல்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்து என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ப்ராப்பரா தான் இருக்குமா, கரெக்டா தான் இருக்குமா, இல்ல ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னா, ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா இப்படின்னு அங்க நடந்திருக்காது. ஆக்சுவலி அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கவே நடக்காது, பட் ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். இதே மாதிரி பாஸ்ட்ல நம்ம அப்படி நடந்துருச்சு, பாஸ்ட்ல நான் எவ்வளவு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், மேபி நான் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இங்கேருந்து எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 months முன்னாடி நான் பயங்கரமான இந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ல நான் வந்து மாட்டிக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் என்ன தோணும் அப்படின்னா, நான் மேபி இப்ப பண்ற விஷயத்த எனக்கு டைம் மிஷின் கிடைச்சு நான் முன்னாடியே போய் பண்ணிருக்கலாம். சில்லியா தான் இருக்கும். ஏன்னா முந்தா நேத்து நானும் என்னோட தெரிஞ்ச பையன் ஒருத்தான், அவனுமே என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தான், அவங்க கூட நானும் பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனும் பேசிக்கிட்டே வந்துருந்தோம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இங்க தாண்டா என்னோட காலேஜ் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இங்க தாண்டா நான் வந்து படிச்சேன், எனக்கு இந்த சைடு வந்தாலே எனக்கு என் காலேஜ் அந்த மெமரிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது, பட் அது ஒரு டோட்டலி ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேபி நான் அப்பயே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு நான் வந்து வேற லெவல்ல இருந்திருப்பேன், எனக்கு அப்ப எதுவுமே தெரியல, மேபி எனக்கு டைம் மிஷின் கிடைச்சா சூப்பரா இருக்கும்ல, இந்த மாதிரி நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம். பட் ஆனா நானே தான் அந்த இடத்துல ஒரு ஆன்சருமே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, மேபி என்னதான் டைம் மிஷின் கிடைச்சாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்ப கிடைக்காது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காது. பிகாஸ் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணணும் தான் ஓடிருப்பேன் தவிர, எனக்கு ப்ராபப்ளி ஓகே எனக்கு ஒரு சில லைஃப்ங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேஞ்சிங் அண்ட் ஆல்டர்னேட்டிங் எவ்ரி திங், ரைட்? இப்படி மட்டும்தான் போவோம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. என்னதான் பிளான் போட்டு வச்சிருந்தாலும் ஒரு நேர்கோட்டில் போகும்னு சொல்ல முடியாது. மேபி மேலே ஏறலாம், கீழே இறங்கலாம், சைட்ல போகலாம், எப்படி வரலாம், அப்ப எப்படியாவது ஆனா நான் இதுதான் பண்ண ஆக போறேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ப்ராப்ளி நம்ம எப்படி வேணாலும் போய் அங்கிட்டு போடலாம். ஐ மீன் தப்பான ரூட்ல சொல்ல, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இடையில இருக்கலாம், மேபி சில நாட்கள் டவுன் ஆகலாம், சில நாட்கள் அப் ஆகலாம், இந்த மாதிரி என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கலாம், ரைட்? இப்படிதான் போகும், இப்படி மட்டும்தான் போகும் நம்ம சொல்லவே முடியாது. மேபி என்னோட பாஸ்ட்ல நான் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணனாலதான் எனக்கு மென்டல் ஹெல்த் பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் இம்ப்ரூவ் பண்ணேன், ரைட்? ஏன்னா சம்டைம்ஸ் எப்படி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ இல்ல முன்னாடிதான் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என் லைஃப்ல நான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் எனக்கு ஓடிட்டே இருக்கும். பட் எனக்கு அது ட்ராமான்னு எனக்கு தெரியவில்லை. ஆக்சுவலி ஆமா, நான் வந்து பயங்கரமான ஒரு ட்ராமாஸ் என்னோட சின்ன வயசுலயும் சரி, ஏன்னா பெருசா சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்லாம் நான் வாழ்ந்ததே கிடையாது என் லைஃப்ல. அடி, திட்டு, கேவலம், அசிங்கம், அந்த அசிங்கத்தை வந்து போக வைக்கிறதுக்காக தப்பு பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் என் லைஃப்ல நான் பண்ணியிருக்கேன். மேபி உங்க லைஃப்ல நீங்க பண்ணிருக்கலாம், ஓகே. அது எதுவுமே நான் வந்து கரெக்டே தப்பு நான் இதுல ஜட்ஜ் பண்ண மாட்டேன். மனுஷனா பிறந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல போயிட்டு பட்டு கத்துக்கிறது தான் இந்த வாழ்க்கையின் நீதின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த. பட் ரீசெண்ட் டைம்ல ஹவு டு ஹீல் யோர் ட்ராமா அப்படிங்கிற ஒரு புக் ஏமி அப்படிங்கிறவங்க எழுதுனது, அதுல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் என்ன ரொம்ப 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 இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஆக்சுவலி என்னன்னா, சரண்டர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. சரண்டரிங் யுவர் செல்ஃப் இந்த சென்ஸ், இப்போ பாஸ்ட் பத்தி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வருது இல்ல ஃபியூச்சர் பத்தி ஒரு தாட் ப்ராசஸ் வருதுன்னு வச்சுப்போம். நீ எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான், உன்னால எதுவுமே பண்ண முடியாது, போச்சுரா, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வருது இல்ல. இப்போ அந்த தாட் ப்ராசஸ் கூட நான் போய் ஃபைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, நீ இப்படி வரக்கூடாது, ஏன் தாட் வருது இப்படின்னு நான் ஃபைட் பண்ணேன்னா அந்த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஹை ஆயிடும், நான் லோ ஆயிடுவேன். பட் இதுவே ஆமா தாட் வந்துச்சு, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும், ஒண்ணுமே என்னால பண்ண முடியாது, ஓகே பரவாயில்ல, நான் பொறுமையா க்ரோ ஆகுறேன் இப்படின்னு என்ன நான் அந்த இடத்துல சரண்டர் பண்ணி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயத்த அக்செப்டிங், லெட் கோ, எப்படி வேணா வச்சுக்கலாம், சரண்டரிங் எதை வேணா வச்சுக்கலாம். ஸோ அப்படி நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா நான் அப்படியே ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா முன்னாடி வந்து என்னன்னா இந்த மாதிரி தாட் வரும்போது நான் ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இருப்பேன் போயிட்டு, ஐயோ ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, ஐயோ இப்படி வரக்கூடாது, இல்ல பாசிட்டிவ் இப்படிங்கிற ஒரு ஆன்சியஸ் அந்த ஒரு ஸ்டேஜ்லயே நான் வந்து இருப்பேன். பட் ஒன்ஸ் இந்த சரண்டரிங், அதாவது லெட்டிங் கோ, இந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், சரண்டரிங் நம்ம வச்சுக்கலாம், சரண்டரிங் மை செல்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் சரண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமா நான் பண்ணியிருக்கேன் தான், இப்ப என்ன,
இப்போ என்ன, இப்போ சம்டைம்ஸ் என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேஜை வச்சு எனக்கு ஒரு தாட் வரும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், பத்தியா உனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கிளைண்ட்ஸே கிடைக்கல, பத்தியா சம்டைம்ஸ் உனக்கு வந்து நீ வந்து ரொம்ப ஒல்லி ஆயிட்ட, பத்தியா சம்டைம்ஸ் நீ வந்து பாடி போட ஆரம்பிச்சு, தொப்பை விட ஆரம்பிச்சிச்சு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு தாட் வருது, போச்சு போச்சு இங்க பத்தியா உனக்கு ஒரு உனக்கு இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை, ஏன் தெரியுதா, ஏன்னா நீ வேஸ்ட், இந்த மாதிரி தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே வரும், எனக்குன்னு மட்டும் கிடையாது. நார்மலா ஒரு ஆவரேஜா இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளேயுமே இந்த தாட் ப்ராசஸ் வரும். இன்ஃபேக்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்குமே இந்த தாட் ப்ராசஸ் வரும். பட் அவங்க அதை டேக்கிள் பண்ண கத்துக்கிட்டாங்க. நம்மள மாதிரி ஆட்கள் இதை பத்தி பெருசா கண்டுக்கிறதும் இல்ல, இதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கறதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வருது அப்படின்னாலே நான் என்ன பண்ணுவேன்னா, சரி ஆமா எனக்கு இப்போதைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, கரெக்ட், ஆமா இப்போ என்னால உடனே அதை கெயின் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஓகே ஃபைன், வரப்போ வரட்டும், அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே எனக்கு இன்னைக்கு கிளைண்ட்ஸ் வரலையா, ஓகே ஃபைன், நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு வரலையா அடுத்த நாள் வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், என்னோட சரண்டரிங் அந்த ஒரு மை செல்ஃப் அப்படிங்கிறத நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐ வில் கெட் a huge amount ஆஃப் ரிசல்ட்ஸ் இன் மை லைஃப். இதுக்கு ஆப்போசிட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டே என்னடா இதெல்லாம் ஒரு தாட்டா, விடுறா ஃப்ரீயா விடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஃப்ரீயா விட முடியாது. பிகாஸ் இது வந்து வார், இது உனக்கும் நடக்கிற வார். உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ் ஓல்டு செல்ஃப் கைக்கும் உனக்கும் நடக்கிற ஒரு வார். இந்த வார்ல யாரு ஜெயிக்கணும், யாரு சொல்றது அதிகமா யாரு கேட்கிறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க. இப்போ நல்லது சொல்றது அதிகமா கேட்டனா நீ நல்லவனா இருப்ப. நல்லவன் கெட்டவங்கிறத விட உனக்கு எது ஓகே. இப்போ லெட்ஸே நீ செல்ஃபிஷா அந்த இடத்துல இருந்தாதான் உன்னால சர்வை பண்ண முடியும். இப்போ லெட்ஸே உனக்கு ஒரு ஹோம் ஒர்க் இருக்கு, இல்ல வந்து நீ வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஒர்க் இதுதான், உன் ஒர்க்கை நீ முடிச்சாதான் உன்னால சாட்டிஸ்ஃபைடா இருக்க முடியும். ஒருத்த வந்து ஹெல்ப் கேட்கறான் அப்படின்னா இந்த இடத்துல நீ வந்து நோ சொல்லிட்டு உன்னோட ஒர்க்கு தான் நீ பண்ணணும். பிகாஸ் உனக்கு இந்த இடத்துல உன்னோட ஒர்க் ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி. தென் நீ முடிச்சதுக்கு அப்புறமேட்டா அவனுக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணலாம். இல்லையா, இல்லடா எனக்கு இந்த மாதிரி ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் இப்படி நீ சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ணுவான்னா, உன்னை நம்புவான், உன்னை ட்ரஸ்ட் பண்ணுவான், உன் டைமுக்கு அவன் வேல்யூ பண்ணுவான். இல்ல நீயா போய் 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 ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா உன்னை ஒரு பயம் மதிக்க மாட்டான். லெட்ஸே ஜிம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, நான் எப்பவுமே என்கிட்ட வந்து பேசுற நிறைய பேருக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன். பட் நானா போயிட்டு 1-2 பேர்ட்ட பேசிட்டு இருப்பேன். பிகாஸ் அவங்க வந்து நல்ல பிசிக்கா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஆனா அவங்க அந்த அளவுக்கு நமக்கு பெருசா ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இந்த பிகினர்ஸ் இல்ல வந்து இன்டர்மீடியேட் இருக்காங்க இல்லையா, இந்த நடுவுல இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட நிறைய வந்து பேசுவாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் அவங்க நிறைய பேருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது என்ன நானே ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். பிகாஸ் என்ன மதிக்கிறவங்களுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன், அவங்க அட் த சேம் டைம் என்ன பயங்கரமா மதிக்கிறாங்க. என்ன மதிக்காதவங்க கிட்ட அவங்க கிட்ட வந்து ஓகே இந்த சொசைட்டி சொல்ற ஏதோ ஒரு சில விஷயம் இருக்குங்கிறது ட்ரையட் இருக்குங்கிறதுக்காக நான் போய் பேசுறேன் அப்படின்னா இட்ஸ் அ டம் திங், ரைட்? பட் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் சொல்லி அவங்க என்கிட்ட கேட்கறாங்க, நான் சொல்லித்தரேன். நான் கேட்காமல அப்படி போய் சொல்லி கொடுப்பாங்க. யார் கேட்கறாங்க, ஓகே ஃபைன், என்னோட ஒர்க் அவுட்டை முடிச்சு நான் போய் என்னோட ஒரு செட்டை முடிச்சு நான் போய் சொல்லி தரேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன ரொம்ப 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 பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பயங்கரமானா எப்படின்னா, நம்ம வந்த உடனே நம்ம போய் குட் மார்னிங் சொல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொல்ல ஆரம்பிப்பாங்க. சூப்பரான விஷயம் இல்ல ஆக்சுவலி இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ அவங்க என்கிட்ட பேசல, என்னோட பாஸ்ட்ல எப்படி நடந்துருச்சு, ஃபியூச்சர்ல எப்படி நடந்துருச்சு, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ப்ரெசன்ட் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட், உன்னோட ஃபியூச்சர் ப்ராஜெக்டுக்காக இன்னைக்கு நீ என்ன பண்ணா உன்னால 80% ஆஃப் த ஒரு ஒர்க் நீ பண்ணனா 20% ஆஃப் த ஒர்க் 80% ஆஃப் த ரிசல்ட்டை கொடுக்கணும். அது என்ன ப்ராஜெக்டோ அதை நீ இப்போ பண்ண. ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ, நான் ரீசெண்ட் இந்த ஒரு கதையை நான் சொல்லணும்னு இருந்தேன். ஆக்சுவலி என்னன்னா, ரீசெண்ட் டைம்ல இந்த என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார், யோ எனக்கு வந்து உடம்பே ஏற மாட்டேங்குது, என்ன பண்றதுனே தெரியல, நான் ஒர்க் அவுட் கரெக்டாக தானே பண்றேன். பிகாஸ் அவர் வெயிட் வந்து பயங்கரமா என்னை விட பயங்கரமா அடிப்பாப்ல. நான் வந்து ஸ்குவாட்ஸ்க்கே ஃபர்ஸ்ட் வந்து 10 இல்லைன்னா 5ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா மனுஷன் 15-20ல ஸ்டார்ட் பண்ணுவார், ரைட்? ஆனா அவர் என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, அவருக்கு வந்து பாடியே டெவலப் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா, சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு அப்படின்னு. உடனே பக்கத்துல ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப நசோனால அந்த சயின்டிஃபிக்கா ரிசர்ச் பண்றவங்க இவங்க எல்லாம் வந்து என்னன்னா, நம்ம சொல்ற விஷயத்த பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் சயின்டிபிக் தியரிஸ், ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. எனக்கு அது முக்கியமே கிடையாது. எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதான் நான் சொல்லுவேன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம், ரைட்? ஸோ அதான் சொல்றேன், நான் வந்து ப்ரோ சயின்ஸ், இந்த சயின்டிஸ்ட் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன்.
நான் அதுக்காக சயின்ஸ் மதிக்க மாட்டேன் அப்படின்னு. சயின்ஸ்ல ஒரு சில விஷயம் ஓகே ஃபைன், நான் ரீசெண்ட் டைம்ல நான் படிக்கிற புக்ஸ்ல எனக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்கோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அதனால நான் ஒரு பையன் என்கிட்ட வந்துட்டு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பான், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த டாக்டருமே வந்து என்ன பார்த்து சிரிச்சாரு. எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நம்மள கேலி பண்ணி சிரிக்கிறதுக்கும் நம்ம சொல்றதை வச்சு சிரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நமக்கு தெரியும். சிரிச்சாரு, ஓகே ஃபைன், நான் விட்டுட்டு ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் அவர் பண்ணிட்டு இருந்தாரு, தப்பா பண்ணிட்டு இருந்தாரு. நான் போயிட்டு கேட்டேன், இல்ல நான் வந்து ஒரு பேப்பர் ஒன்று படிச்சேன், அந்த பேப்பர்ல சயின்டிபிக்ல இப்படிதான் சொல்றாங்க, டிப்ஸ் வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன்னா, நான் அதெல்லாம் கேட்டுலாம் பண்றது இல்லை, பட் ஆனா என் ட்ரைசெப்ஸ் வந்து சூப்பர் டெஃபினேஷனா இருக்கு அப்படி சொல்லி கண்ணாடியில அப்படி வந்து ஸ்ட்ரெச் பண்ணி காட்டினேன். ரைட், எனக்கு தெரியாதோ, ஓகே நான் இப்படி வந்து ஸ்ட்ரெச் பண்ணி காட்டினேன், ஓகே அப்படின்னு சொல்லி நல்ல டெஃபினேஷனா இருக்கும் என்னோட ட்ரைசெப்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, அவரும் பார்த்துட்டு ஆமா உங்களோட டெஃபினேஷன் தான் இருக்கு. ஸோ இப்போ சர்ச் பேப்பர்ஸை நீங்க வந்து நம்புவீங்களா, இல்ல யாரு ப்ராக்டிக்கலா ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த விஷயம் வந்திருக்கோ அதை நம்புவீங்களான்னு கேட்டேன். ப்ராக்டிக்கலா என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதுதான் நம்புவேன் சொல்லிட்டு அவர் நான் சொன்ன விஷயத்தான் அவர் அங்கே பண்ணார். ரைட், ஸோ எதுக்காக சொல்றேன்னா, இந்த பேப்பர்ஸ், ரிசர்ச், ஸ்டடி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ப்ரெசன்ட் மொமெண்ட்ல ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ், ஒரு ஆப்ஷன். உன் முன்னாடி ப்ராப்ளம் ஆக்சுவலா இருக்கதான் போகுது. ரைட், உனக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கதான் போகுது. ஜஸ்ட் மொமெண்ட். ஸோ உனக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கதான் போகுது, ஆக்சுவலா இருக்கதான் போகுது. அது யாராலுமே சேஞ்ச் பண்ண முடியாது, யாராலையுமே மாற்ற முடியாது. சொல்ல போனா இதுதான் ப்ராப்ளம் வந்து இங்கதான் இருக்கு, இப்படிதான் இருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கதான் போகுது. அதை உன்னால ரெண்டு விதமா அணுகலாம். ரெண்டு விதமா உன் ப்ராப்ளம் நீ சால்வ் பண்ணலாம். ஒன்னு, ஹாப்பி ஸ்டேட்ல ஓகே ஃபைன் ப்ராப்ளம் இருக்கு, நான் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபன் மோட்ல, ஒரு என்ஜாய் மோட்ல நீ போய் அந்த ப்ராப்ளமா சால்வ் பண்ணலாம். நம்பர் 2, ப்ராப்ளம் அப்பா என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அம்மா சம்டைம்ஸ் ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. எங்க அம்மா சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, ஸ்கூல்ல ப்ராப்ளம். நான் இதே விஷயத்த அவங்கள்ட்ட சொன்னேன், பட் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க இந்த விஷயத்த. ஏன்னா அவங்களோட பிலீவ்ஸ், அவங்க எதுவுமே மாத்திக்க மாட்டாங்க. நம்ம அவங்கள போய் மாத்த நினைக்க முடியாது. பட் ஆனா நீங்க மாறலாம், நீங்க மாத்தலாம், எல்லாத்தையுமே மாத்தலாம். யாரையுமே டிபெண்ட் பண்ணி நீங்க கிடையவே கிடையாது இந்த உலகத்துல. சம்டைம்ஸ் சம் பீப்புள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் ஆனா ஒன்ஸ் நீங்க ஒரு கிளாரிட்டியோட, வில்லிங்னஸோட, ஹாப்பியா என்னோட லைஃபை நான் வந்து வாழ போறேன், ஃபேஸ் பண்ண போறேன், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிட்டீங்கன்னா, ஹாப்பினஸ் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். ஹாப்பினஸ் அப்படின்னா உட்காந்து எப்ப பார்த்தாலும் படம் பாருங்க, இது ஹாப்பியா இருக்கா குடிங்க, ஹாப்பியா இருக்கு சிகரெட் அடிங்க, நான் அதை சொல்லவே இல்லை. அதை எடுத்துக்காதீங்க. நான் சொல்ற விஷயமே என்னன்னா, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கிளவுட்ஸை பார்த்துட்டு இருக்கிறது ஹாப்பினஸ். குருவிங்க, பறவைங்க சத்தம் கேக்குதா, ஹாப்பினஸ். எப்பவுமே இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறது ஒரு வாரம் ஹாப்பினஸ். எவ்வளவு ப்ராப்ளம், இன்ஃபேக்ட் எனக்கு ப்ராப்ளம் இல்லாமன்னு கிடையாது, எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் ஐ எம் ஸ்டில் ஃபேசிங் வித் மை ஸ்மைல். ரைட், என்னோட ஜிம்ல நான் தான் ஹாப்பியஸ்ட் பர்சன், என்னோட ஏரியால நான் தான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன். இன்ஃபேக்ட் எனக்கு ப்ராப்ளமே இல்லை, நான் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடுன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் என் லைஃப்ல இருக்கு. நான் யார்ட்டையுமே அதை பெருசா ஷேர் பண்ணவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். பிகாஸ் என் ப்ராப்ளம்ஸ் நான் அதை ஃபேஸ் பண்றேன், என்ன நான் அப்டேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் அதை பாக்குறேனே தவிர, ஐயோ எனக்கு ப்ராப்ளம், ஐயோ எனக்கு பிரச்சனை என் லைஃப்ல, என்னால இப்படியே அப்படின்னு நான் உட்கார்ந்தே இருந்தேன் அப்படின்னா, இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கான நெகட்டிவ் செல்ஃப் டாக் நான் அதிகமா பண்றேனோ, எந்த அளவுக்கு என்ன நான் மோசமா ட்ரீட் பண்ணிட்டே இருக்கேன் என்னோட லைஃப்ல, அந்த அளவுக்கு என் லைஃப் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். பட் whenever I am always happy and doing the soulful work that helps people, that changes my life a lot. Actually எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஐ மீன் நான் சொல்றது வந்து இந்த நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பணம், பேர், புகழ் அந்த மாதிரிலாம், பட் அதையும் தாண்டி ஒரு மென்டல் ஹெல்த். ஸோ அந்த மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். 35 minutes, 99 rupees. இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். நல்ல ஒரு கோர்ஸ், 7 days சேலஞ்ச் டு இம்ப்ரூவ் யுவர் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லி 7 daysல நான் அதில் சொல்லியிருக்க விஷயங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா சீரியஸா உங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது அப்படின்னு இம்ப்ரூவ் ஆகும். சீரியஸ்லி 10x இம்ப்ரூவ் ஆகும். ட்ரஸ்ட் மீ, 10x இந்த சென்ஸ் உடனே எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாம் இதை நான் சொல்லவே மாட்டேன். பட் இப்போ ஒரு 20% நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, சாரி ஒரு 80% ஃபீல் பண்றீங்கன்னா, அந்த 80% ஃபீல் பண்றது அப்படிங்கிறது அப்படியே டிராஸ்டிக்கலா 50% மாறும்.
ஜஸ்ட் 99 rupees. என்னோட லிங்க் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு. ஒன்னு ஸ்பென்ஸ் ஷஹர்லாம் ஒன்னு சென்ட் பண்ணீங்கன்னா நான் கோர்ஸ் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே, அதோட பேமெண்ட் லிங்க்கும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மென்டல் ஹெல்த்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஹாப்பி ஸ்டேட்டுக்கு வாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த லோன்லி வாரியர் போர்டம் லைஃப் அப்படிங்கிறத விட்டுவிட்டு ஹாப்பி ஸ்டேட்டுக்கு மாறுங்க. உங்ககிட்ட என்ன இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா உங்களோட பேப்பர் பென் எடுங்க. உங்ககிட்ட இருக்கிறது என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் எழுதுங்க. ஷர்ட் இருக்கு, ஜட்டி இருக்கு, பேண்ட் இருக்கு, செருப்பு இருக்கு, ஷூ இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு, வேற என்ன, போர்டு இருக்கு, பென் இருக்கு, போன் இருக்கு, நெட் இருக்கு, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஃப்ரெண்ட் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, வேலை செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கு, எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதிட்டு உங்ககிட்ட என்னெல்லாம் இல்லை, காரு, வீடு, பணம், அது இதுன்னு இந்த சொசைட்டி சொல்ற விஷயம், அது எல்லாத்தையும் பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கு. என்னைக்காவது இருக்கிற விஷயங்களுக்கு கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது உங்க அம்மா சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா, பிரியாணி செஞ்சு கொடுத்தா, ஏன் அட்லீஸ்ட் தயிர் சாதம் செஞ்சு கொடுத்தா, எம்மா தயிர் சாதம் அல்டிமேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்றதுக்கு ட்ரை பண்ணு. இது எல்லாமே உங்களோட மென்டல் ஹெல்த்தை மட்டும் கிடையாது, உங்க அம்மாவோட மென்டல் ஹெல்த்தை, உங்க அப்பாவோட மென்டல் ஹெல்த்தை, எல்லாரோடதையும் இம்ப்ரூவ் பண்ணு. இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும். அன்னைக்கு நான் ஹாப்பி ஸ்டேட்டுக்கு மாற ஆரம்பிச்சேன். நம்ம என்ன வேணா பண்ணலாங்க லைஃப்ல நம்ம என்ன வேணா பண்ணலாம், எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். ஓகே ஃபைன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபை நம்ம வந்து வாழணும்னு நினைக்கலாம். ஹார்ட் ஒர்க்கிங் தான் வந்து பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப இது என்ன வேணா நினைக்கலாம். மென்டல் ஸ்டேட் ப்ராப்பரா இல்லைன்னா லைஃப்ல உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க என்னதான் வந்து முக்கி மூச்சை போட்டு திணறினாலும் பண்ண முடியாது. ஒரு பிளாக் இருந்துகிட்டே இருக்கும் உங்களோட மனசுக்குள்ள, உங்க பாடியில, எல்லா இடத்துலயும். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அக்குமுலேட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இந்த சென்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துட்டு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, சேல் பண்றது எல்லாம் வச்சுக்கவே கூடாது. ஒரு ஃப்ரெண்டா நான் அவங்க கிட்ட பேசுறேன், நான் அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது, அது தப்பு. அப்போ நீங்க கஸ்டமர்ஸா ஹேண்டில் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸா ஹேண்டில் பண்ணுங்க. நான் லைஃப்ல கத்துக்கிட்ட விஷயமே, என்னோட கஸ்டமர்ஸை நான் ஃப்ரெண்ட்ஸா ஹேண்டில் பண்ணவே மாட்டேன். என்னோட கஸ்டமர்ஸ், என்னோட கிளைண்ட்ஸ், அவ்வளவுதான். நான் அந்த ப்ராடக்ட்டை செல் பண்றேன், வாங்குங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து என் ஃப்ரெண்டு கிடையாது, வாங்க நம்மளாம் ஒன்னா சேர்ந்து ஜாலியாக எப்படி இருக்கலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நீங்க என்னோட கஸ்டமர்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேற. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு மச்சான் இது வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அவன்கிட்ட போயிட்டு அவன் என்கிட்ட அட்வைஸ் கேட்காத வரைக்கும் நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட அட்வைஸ் கேட்டா நான் அட்வைஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான், சிம்பிள். இந்த லாஜிக் எப்பவுமே நம்ம மைண்ட்குள்ள இருக்கிறோம். இதுதான் பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கும். ஆக்சுவலி யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணுங்கிற ஒரு ஒரு வரமுறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வரமுறைங்கிறத விட ஒரு ஆமா, நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். தனியா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வல்கரா, நம்மளோட கேவலமான புத்திகள் அப்பதான் தெரியும், வெளியே வரும். சம்டைம்ஸ் நம்ம கூட்டத்தோட இருக்கும்போது அப்படியே ரொம்ப பாசமா அப்படின்னு சொல்லி பேசுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்போ நீங்க எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிறது உங்களை நீங்க ஏமாத்திக்கிறதுக்காக சொல்லிக்கிற ஒரு விஷயம். லட்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க, உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க. டோன் ஏறும் இறங்கும், வார்த்தைகள் மாறும், டீசெண்டா பேசுவீங்க, சம்டைம்ஸ் கெட்ட வார்த்தை போட்டு பேசுவீங்க, எல்லாமே நடக்கும். உங்க அம்மா கிட்ட போய் உங்களால கெட்ட வார்த்தை யாரும் பேச முடியுமா? முடியாது. பிகாஸ் அங்க ஆளுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்கோம். அது தப்பு கிடையாது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சும்மா இல்ல நான் அப்படிலாம் கிடையாதுங்க, நான் எவ்வளவு, இது ஒரு கைண்ட் ஆஃப் உங்களை நீங்களே பிளாக்கேஜ். நான் யாருங்கிறத என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை நான் பார்க்காம இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் அதுதான். தயக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. ஸோ ஹாப்பியா இருக்கணும்னா என்ன பண்ணுங்க அதான் சொன்னல, ஒரு சாய்ஸ், அவ்வளவுதான். முதல்ல உன் லைஃப்ல என்ன விஷயங்களுக்குலாம் உன்கிட்ட இருக்குங்கிறதுக்கு நீ ரொம்ப கிரேட்ஃபுல்லா இரு. உன் மைண்ட் செட் அப்படியே சேஞ்ச் பண்ண. நான் வீடியோல சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் நான் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாவே சொல்லணும்னு இருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து முன்னாடி கிளைண்ட்ஸ் கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே என்கிட்ட கோச்சிங் எடுக்கும் போது வா சூப்பர், அவங்க லைஃப் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஆனா ஒன்ஸ் அவங்க லைஃப் மாறினதுக்கு அப்புறம் கோச்சிங் குவிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் என் வீடியோஸை பார்க்கறது நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும், நீங்க எனக்கு கைட் பண்ணணும் அப்படின்வாங்க. என்னன்னு கேட்டா வீடியோஸ் பார்க்கறத நிப்பாட்டிடுவாங்க, நம்ம சொல்ற விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்றதை நிப்பாட்டிடுவாங்க. மெயின் ரீசன் அதுதான். யூசி ஒருத்தர் உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட்ஃபுல்லா இருக்கணும். அந்த கிரேட்ஃபுல்னஸை விட்டுட்டு எனக்கு லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு அவ்வளவுதான்ப்பா, ஏன் பேசுறதுக்கு அப்புறம் நான் அவனோடத கேட்கணும்,
அப்படின்ட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுங்க. லிட்டரலா அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னோட மென்டார் சொல்றதை நான் கேட்கும் போது என் லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. நான் நிப்பாட்டிட்டு என்னோட ஒரு எக் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றதை கேட்கும் போது என் லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, சீரியஸா. அப்புறம் திரும்பி என்னோட மென்டார் சொல்றது கேட்க ஆரம்பிக்கும் போது என்னோட மென்டல் ஹெல்த் ப்ராப்பர் ஆச்சு, என்னோட பிசிக்கல் ஹெல்த் ப்ராப்பர் ஆகுது, நான் வெயிட் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வாவ் சூப்பர். பிகாஸ் நம்ம ஒருத்தவங்களோட அட்வைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்களோட அட்வைஸை மட்டுமே எடுத்துட்டு போகணும். அதுதான் நம்ம லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே டக்குன்னு கீழே இன்னொருத்தரோட வீடியோ வருது, வா ஓகே இதை முடிச்சுட்டு அடுத்து இதை பாக்குறோம், அந்த ஐடியாவை எடுத்துக்கிறது. அப்போ ரெண்டுத்துக்கும் கான்ஃபிளிக்ட் வரும். அப்போ இவர் சொல்றதை கேட்கறதா அவர் சொல்றது கேட்கறதா, இது பண்றதா அது பண்றதா அப்படிங்கிற ஒரு 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 டிசிஷன் ஃபேட்டிக் கிரியேட் ஆகும். அப்போ ரெண்டுமே பண்ண மாட்டீங்க, லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்டே இருக்காது. அப்போ ஒருத்தரை ஃபாலோ பண்றீங்களா, அவருக்கு கிரேட்ஃபுல்லா இருங்க. அவர் உங்க லைஃப் சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரா, கிரேட்ஃபுல்லா இருங்க. நான் மட்டும் சொல்லல, யாராவது இருக்கலாம். மேபி நீங்க என்னோட வீடியோ புதுசா பார்க்கலாம், பட் நீங்க ஆல்ரெடி ஒருத்தர் கிட்ட கோச்சிங் எடுக்கலாம், இல்ல கோர்சஸ் அவங்களோட வாங்கிருந்தீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இட்ஸ் நாட் அ ஈஸி திங், ரைட்? உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சீரியஸா என்கிட்ட ஒரு 4-5 கிளைண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா திரும்பி திரும்பி வந்து எனக்கு உங்களோட கைடன்ஸ் வேணும், எனக்கு உங்களோட கைடன்ஸ் வேணும். பிகாஸ் நான் சொன்ன விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அவங்க லைஃப்ல டிராஸ்டிக்கல் சேஞ்ச பார்த்துருக்காங்க. அதை நிப்பாட்டவும் அவ்வளவுதான். இது சாபமாவோ இல்ல வந்து கோமாவோ நான் சொல்ல. உங்க லைஃப்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்கன்னா அதை லைஃப் லாங் கொண்டு போகணும். லெட்ஸ் சே ஜிம்முக்கு வர நிறைய பேர்ட்ட நான் கேட்பேன், பிரதர் எத்தனை வருஷம் ஜிம் வர போறீங்க? நான் ஒரு 3 years 4 years. அவங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட் எனக்கு போயிடும். பிகாஸ் ஜிம்முக்கு போறோம் அப்படிங்கிறது பல்லு வளர்க்குற மாதிரி ஒரு ஹாபிட். உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கணுங்கிறது ஒரு ஹாபிட். மேபி நீங்க வாக்கிங் போறீங்க, ஜிம்முக்கு போறீங்க, காலிஸ்டெனிக்ஸ் பண்றீங்க, எது பண்ணாலும் சரி. என்ன பொறுத்தவரைக்கும் ஜிம் நான் பயங்கரமா ப்ரிஃபர் பண்ணுவேன் ஜிம். பட் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி காலிஸ்டெனிக்ஸ் ஓகே, பட் காலிஸ்டெனிக்ஸுமே நான் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். 2 ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், மார்னிங் ஜிம், ஈவினிங் வந்து காலிஸ்டெனிக்ஸ். பிகாஸ் ஐ லவ் டு டூ ஜிம்னாஸ்டிக்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ரைட்? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்றது. பட் ஜிம்னாஸ்டிக்ஸ்னு சொல்ல முடியாது காலிஸ்டெனிக்ஸ் இட்ஸ் அ கிமிக்ஸ். லைக் நல்லா இருக்கும். அது பாடி வெயிட்டை வச்சு நம்ம வந்து ஒரு நம்மளோட பாடியை புல் பண்றது, புஷ் பண்றது, லெட்ஸே நம்ம இப்படி படுத்துட்டு இப்படி பிடிச்சிட்டு நிக்கிறது, லெட்ஸே அந்த மாதிரி அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி பண்றது. ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு நம்மளே ஒரு மாதிரி பூஸ்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றீங்கன்னா லைஃப் லாங் அதை நீங்க கொண்டு போகணும். இப்போ மேபி நான் வீடியோ போடுறேன்னா மேபி இதை நான் வந்து இன்னும் ஒரு 15 years, மேபி ஒரு 15 to 20 years பண்றதுக்கான ஒரு பிளான் தான் இது, ரைட்? வெறும் பாதிலே பண்ணிட்டு விட்டுட்டு போறதுக்கான பிளான் கிடையாது. ஓகே எனக்கு ஒரு அளவு அமௌண்ட் வந்ததுக்கு நான் விட்டுருவேன் அப்படின்னு நான் பண்ணல. இட்ஸ் அ லாங் டேர்ம். நான் லாங் டேர்மா தான் எடுத்திருக்கேன் இந்த பிசினஸ். திஸ் இஸ் மை பிசினஸ். நான் தைரியமா சொல்லுவேன், திஸ் இஸ் மை பிசினஸ். ஸோ ரொம்ப போட்டு மைண்டை குழப்பிக்கிட்டுலாம் இல்லாம ஒருத்தர் சொல்றாரா, ஏன் உங்களுக்கு அந்த மென்டல் ஃபேட்டிக் அதிகமா கிரியேட் ஆகுதா? நம்ம ஒருத்தர் சொல்றதை கேட்காம ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்றதையும் கேட்டுட்டு எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கும் போது தான் அந்த ப்ராப்ளம் வரும். இல்ல ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணிட்டு 15வது நாள் ஃபாலோ பண்ணா ப்ராப்ளம் வரதான் செய்யும். நம்ம அவங்கள கூட சொல்லக்கூடாது, நம்ம மேலதான் அந்த குறைய சொல்லிக்கணும். பிகாஸ் அவங்க சொன்னதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, எனக்கு ரிசல்ட் வரல, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அவங்க தப்பு அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. பிகாஸ் அவங்க எங்கெங்கதான் இன்ஃபர்மேஷன் எடுத்து உங்களுக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணும். இது என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் சொல்ல, நான் எஜுகேஷனுக்கு சொல்றேன். மேபி என்டர்டைன்மெண்ட்டுக்கு அது வேற மாதிரி ட்ராக், அதுவும் எனக்கு சம்பந்தமே கிடையாது. பட் நான் சொல்றது எஜுகேஷனுக்கு. எஜுகேஷன் சென்ஸ் உங்களை இம்ப்ரூவ் பண்றது, உங்களோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றது. நான் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா அதை நீங்க வந்து லைஃப் லாங் பண்றீங்களா, சூப்பர், உங்க லைஃப்ல பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கிடையாது, பண்ண மாட்டீங்களே. ஏன்னா வேற எவனா ஒருத்தன் டக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுவான், எதுக்கு அதை பண்ணிக்கிட்டு. இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸே, க்ளோஸ் ஃப்ரெண்டே சொல்லுவான், எதுக்கு இவனா ஒரு ஆளா, என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பான்னு பார்த்துட்டு இருப்பார். எஸ், கேர்ள்ஸ் கூட பேசவே தெரியாது. எஸ், லைஃப்ல அடுத்து என்ன பண்ற அது ஐடியாவே கிடையாது. எஸ், he is playing a video game 12 hours. wow. ஸோ ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, அவங்களோட அனுபவத்துல இருந்து தான் சொல்லுவாங்க. ஓகே, இது நிறைய விஷயங்கள், அதாவது நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. பட் ரீசெண்டா எனக்கு இந்த மாதிரி 1-2 கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரியான வரும்போது எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. ஆக்சுவலி யார் நான் நினைச்சா எனக்கு என்ன, ஐ ஒன்ட் கேர் அபவுட் இட். நான் இங்க வந்து பிசினஸ் பண்றதுக்கு அவ்வளவுதான், சிம்பிள்.
நான் சும்மா வந்து எல்லாத்தையும் சும்மா ஃப்ரெண்ட்லியா காய்ஸ் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் இங்க வரல இல்லையா. I just came here to do a business. That's all, simple. Do a business, make a business. That's all. ஸோ ஒருத்தருக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இருங்க, நன்றியோட இருங்க. ஃபர்ஸ்ட் உங்க லைஃப்ல இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க நன்றியோட இருங்க, அவ்வளவுதான். இந்த பாஸ்ட் ப்ரெசென்ட்டுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்கா காண போயிடும். பட் உங்க லைஃப்ல இப்போ இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இல்லைன்னா சீரியஸா எவ்வளவு பெரிய உயரத்துக்கு நீங்க போனாலும் அப்பயுமே கிரேட்ஃபுல்லா இருக்காது, அதுவுமே பத்தாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், என் ஃப்ரெண்டு 1,00,000 சம்பளம் வாங்குறான். அவன் 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது இல்ல 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது பெருசா அவனுக்கு பெரிய ஒரு கடன் வாங்கணும் அந்த மாதிரி மென்டாலிட்டி கிடையாது. ஆனா இப்போ 1,00,000 சம்பளம் வாங்கும்போது கிரெடிட் கார்டு வாங்கலாமா என்கிட்ட கேட்டான். டிஸ்கஸ் பண்ணான் என்கிட்ட. இப்போ சில மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ டிஸ்கஸ் பண்ணா என்ன சொல்றேன்னா, கிரெடிட் கார்டு வாங்கிட்டு கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் லோன் கட்டிட்டு சாவாத. ஒன்ஸ் நீ வாங்கிட்ட அப்படின்னா முடிஞ்சு போச்சு சொல்லி அப்படின்னு. பிகாஸ் நானுமே வாங்கினேன், ஆனா நான் அதை யூஸ் பண்ணவும் இல்லை, அதை ஆக்டிவேட் பண்ணவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு போச்சு ரைட் வேணாம் சம்பவம் ஆயிரும் அப்படின்னு. என்னால லைஃப் ஃபுல்லா அதுக்காக ஓடிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுங்க, ப்ராப்பரான ஒரு இது மேக் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்கோங்க. அதுக்காக நான் ஒரு கம்யூனிட்டி ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லைனா இந்த கம்யூனிட்டியில ஜஸ்ட் மந்த்லி 99 rupees, ஓகே, மந்த்லி 99 rupeesக்கு மினி பிடிஎஃப்ஸ், மினி கோர்சஸ் அண்ட் என்னோட வாய்ஸ் நோட்ஸ், கைடன்ஸ். அண்ட் ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு வெப் கால் வந்து பண்ணுவோம், வீடியோ கால், குரூப் வீடியோ கால், ரைட். ஸோ அங்கே நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணலாம். மேபி உங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற வாய்ஸ் நோட்ஸை நான் உங்களுக்கு கொடுப்பேன். வீக்லி சேலஞ்சஸ் இருக்கும். யார் என்னோட கோர்ஸ் இல்லை வந்து என்னோட கம்யூனிட்டி வாங்குறாங்களோ அவங்களுக்கு 1 hour நான் வந்து ஃப்ரீ செஷன் கொடுக்குறேன். ஸோ just come and join and improve your life in a 10x way, right? 10x faster. என்ன மாதிரி கஷ்டப்படாதீங்க, லேட்டா பொறுமையா சீக்கிரமா உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகணும், அவ்வளவுதான். இந்த இயர்ல என்னோட கோலே ஒரு 10 பீப்புளோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஃப்ரீயாலாம் அதை பண்ண முடியாதுங்க, யோசிச்சு பாருங்க. என்னைக்குமே வந்து ஒரு மணிங்கிற ஒரு விஷயம் இருந்தா தான் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், பண்றவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃப்ரீயா பண்றதுக்கு, சர்வீஸ் பண்றதுக்கு நான் இங்க வரல, ரைட். ஃப்ரீயா தான் என்னோட வீடியோஸ் இருக்கு, ரைட். ஸோ ஜஸ்ட் கம் அண்ட் ஜாயின். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு. ஒரு கம்யூனிட்டி ஆர் கோர்ஸ் நீங்க வந்து மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஜாயின் பண்ணி விடுறேன். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will recommend this video. You just need to watch.